சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். 3 நாள் பயணமாக தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. அது குறித்து பேசிட்டு இருக்கோம். திரு ராமசாமி மெய்யப்பனும் இணைந்திருக்கிறார். திரு ராமசாமி மெய்யப்பன், எந்த அளவுக்கான முக்கியத்துவம் வாய்ந்த பயணமாக இது இருக்கும்? ஏன்னா குறிப்பிட்ட இடைவெளிக்குள்ளாக ஒரு 15 நாட்கள் இடைவெளிக்குள்ளாக மீண்டும் பிரதமர் தமிழ்நாடு வருகிறார். 3 நாட்கள் இருக்கிறார். எந்த அளவுக்கான அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த பயணமாக இது இருக்கும்னு பேசிட்டு இருந்தோம். பத்திரிகையாளர் லட்சுமி சுப்பிரமணியமும் இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய முதற்கட்ட கருத்தை நான் வாங்கிட்டேன். உங்களுடைய கருத்து என்ன? பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு 2023-24 நடக்கவிருக்கிறது. அதுல பங்கேற்கிற அனைத்து வீரர்களுக்கும் அவர்கள் சார்ந்த அணிகளுக்கும் எல்லாருக்கும் முதல் வாழ்த்துக்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு விளையாட்டை முன்னிலைப்படுத்துகிற அரசு நம்ம சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக மோடி அவர்கள் தலைமையில தான் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. எப்போவுமே ஒலிம்பிக்ல நம்ம எவ்வளோ மெடல் வாங்குவோம், இல்லை ஒவ்வொரு டோர்னமெண்ட்லையும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவோம்னு கிரிக்கெட் தவிர மற்ற விளையாட்டுகள்லாம் பார்க்கும்போது மிக குறைந்த இம்பார்ட்டன்ஸாக மற்ற அரசுகள் கொடுத்துருக்கு. மோடி அவர்கள் ஆட்சியில் இந்த கேலோ இந்தியா கேம்ஸ் அப்படின்னு ஸ்கூல் லெவல்ல இருந்தும் யூனிவர்சிட்டி லெவல்ல இருந்தும் யூத் கேம்ஸை இன்சென்டிவைஸ் பண்ணுறதுனால அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கொடுக்குற ஃபெசிலிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகுது, இருக்கிற எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இம்ப்ரூவ் ஆகுது, ஃபண்டிங் அதிகமாகுது. அதனால விளையாட்டு வீரர்களோட குவாலிட்டியும் பர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது முக்கியமாக என்னன்னா அவங்களுக்கு அதை மக்களுக்கு காமிக்கிறதுக்கும் உலக அரங்கு காமிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பும் கிடைக்குது. அதுக்கு முதல்ல பிரதமர் அவர்களுக்கும் நன்றி, வீரர்களுக்கும் வாழ்த்துக்கள். எல்லாமே நீங்க கேட்ட கேள்விக்கு இப்போ வந்துடலாம். முக்கியமாக பிரதமர் 15 நாட்களுக்குள்ள தமிழகம் வருகிறார் அப்படின்னு அதுல எந்த அளவு முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்தை முக்கியமாக தான் பாரதிய ஜனதா ஒரு கட்சியாகவும் மோடி அவர்கள் ஒரு தலைவராகவும் பார்க்கிறாரு அப்படின்றதுக்கு இது மட்டும் சான்று கிடையாது. எங்க இருந்தாலும் தமிழையும் எதிர்காட்டாக காட்டிக் கொண்டுதான் இருக்கிறார் பிரதமர் அவர்கள். அப்படின்ற போதே அவர் தமிழர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தராரு அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் தமிழ்நாடு பாஜகவையா இல்ல ரெண்டையுமா? இல்ல, பிரதமர் பேசும்போது தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியையும் சொல்றேன். நான் பாஜகவுக்கு இதெல்லாம் இல்லாம இன்னும் பாஜகவுக்கு அதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, பிஜேபிக்கு பெஸ்ட் கேம்பெயினர் யாரு அரசியல் தளத்துல? பிரதமர் மோடி அவர்கள். அதுவும் பாராளுமன்ற தேர்தல் அப்படின்ற போது லீட் கேம்பெயினர் அவரை தான் தலைவராக வச்சு கேம்பெயின் பண்ண போறாங்க. அப்படின்ற போது அதற்கான கூடுதல் அட்வான்டேஜ் டெஃபினட்டா இருக்கு அப்படின்றத நம்ம அரசியல் தளத்துல பார்க்கணும். இது இல்லாம இப்ப மோடி அவர்கள் நம்ம எப்பவுமே பார்த்திருக்கோம் மல்டி டாஸ்கர். வந்தாருன்னா ஒரு வேலையை மட்டும் பண்றாரு அப்படின்றது கிடையாது. அவரோட அனுஷ்டானம் சார்ந்து, அதாவது அவரோட விரதம் சார்ந்து ராமர் கோயில் 22ஆம் தேதி இருக்கிற விழாக்கு முன்னாடி, கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி அவர் பல கோயில்களுக்கு போறாரு. அவரோட விரதத்தை சார்ந்து வழிபாடுகளும் இருக்கு. அவர் அந்த வேலையை மட்டும் பண்ணல, அவரோட அபிஷியல் பொறுப்புகள்லாம் என்ன இருக்கோ அதையும் சேர்த்து பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி கட்சி பணிகள் சார்ந்தும் என்ன இருக்கோ அதையும் பண்ணிட்டு இருக்க போறாருன்ற பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப வராரு கேலோ இந்தியா கேம்ஸ் இனாகரேஷன் நடக்குது. இனாகரேஷனை சார்ந்து அரசு தேவைகள் என்ன இருக்கோ அதுலயும் இன்டராக்ஷன் இருக்கு. ஆளுநரை சந்திக்கிறார், மற்ற அரசு அதிகாரிகளை சந்திக்கிறாங்க. இதெல்லாம் பாஜகவை சார்ந்த அதாவது ஃபங்க்ஷனரிஸையும் சந்திக்கிறாங்க. அப்படின்னும் பாஜகவுக்கு என்ன தேவை, தேர்தலுக்கு எவ்வாறு தயாராக வேண்டும், என்ன அவசியங்கள் இருக்கிறது, இங்க தமிழ்நாட்டில் என்ன தயார் நிலை இருக்கிறது அப்படின்றதையும் பார்க்க போறாங்க. ஏன்னா தேர்தல் இன்னைக்கு நமக்கு ரொம்ப நாள் கிடையாது. தேர்தல் இன்னும் மே மாசத்துக்குள்ள முடிய போகுது. ஸோ இன்னும் ஒரு 120-150 நாள் தான் தேர்தலுக்கு தயாராக வேண்டிய நிலைமை. எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்றது இன்னும் ஒரு 45 நாள் to 90 நாளுக்குள்ள நடக்க போகுது. அப்படின்ற போது இப்ப எல்லாருமே இந்த ஃபைனல் லெக் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ல இருக்காங்க. இப்ப இந்த கேலோ இந்தியா கேம்ஸ்ல அத்லீட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறாங்களோ கட்சிகளும் தயாராக வேண்டிய நிலைமை இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி எந்த தேர்தலையும் மக்களையும் என்னைக்குமே கடைசி நிமிஷத்துல பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது, என்னைக்குமே தயார் நிலையில இருக்கணும். மக்கள் தேவை முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற யோசனையில எப்போ சிந்தனையில இருக்கிற. அது குறித்து நம்ம பேச வேண்டியது இருக்கு. நம்ம பத்திரிகையாளர் லட்சுமி குறிப்பிட்டாங்க, போலரைஸ் ஆயிட்டு இருக்கு தமிழ்நாடு. முன்பை காட்டிலும் இப்போ அதிகமா போலரைஸ் ஆகிறாங்க. இந்த இந்துத்துவ அரசியலுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா எடுபடக்கூடிய சூழல் தமிழ்நாட்டில் உருவாயிட்டு இருக்கலாம் சொன்னாங்க. அது குறித்தெல்லாம் நம்ம பேசுவோம். சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.